இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு தி சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல இருந்து 8 பிக் ஐடியாஸ் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ தேவையில்லாம எதுவும் பேசாம டைரக்டா வர்க் போகலாம். அண்ட் முதல் பிக் ஐடியா என்னன்னா, யூ டோன்ட் நோ எவ்ரிதிங். நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல நம்மளுடைய ஒபினியன்ஸ் கருத்துக்களை உருவாக்குறோம். வேற கொஞ்சோண்ட எக்ஸ்பீரியன்சஸ்லயே சில பேர் கருதுறாங்க அவங்களுக்கு இந்த உலகத்தை பத்தி எல்லாமே தெரியும்னு. ஆனா அவங்க இந்த விஷயத்தை மறந்துடுறாங்க. இந்த உலகத்துல 8 கோடி மக்கள் இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய தனி ஒபினியன்ஸ் இருக்கும். சோ இதனால அவங்களுக்கு அவங்களுடைய உலகத்துல அவங்க செய்யறது சரின்னு தோணும். ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ரொம்பவே சரின்னு தோணும், ஆனா அதுவே இன்னொருத்தருக்கு தவறா இருக்கும். தி சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல மார்கன் ஹாசல் சொல்றாரு, காசை பத்தி இருக்கிற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த உலகத்துல என்ன நடந்திருக்குதோ அதோட 0.00001% இருக்கலாம். ஆனா 80% எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்னா, நீங்க யோசிக்கிறீங்களா இந்த உலகம் எப்படி இருக்குன்னு அதுவா இருக்கும். அதாவது சாதாரண வார்த்தைகள்ல சொல்லணும்னா, நம்ம அதிகமா இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்பிட்டு இருப்போம் எது நம்மளுடைய பிலீஃப்ல இருக்குதோ. உதாரணத்துக்கு யாருடைய அங்கிளுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்ல நஷ்டம் ஏற்பட்டது. அப்ப நம்மளும் இதை நம்பிட்டு உட்காந்துருவோம், ஸ்டாக் மார்க்கெட்ல லாஸ் தான் ஏற்படும். அதே போல இன்னொருத்தர் மாமாக்கு ரியல் எஸ்டேட்ல லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப இதை நம்பிட்டு உட்காந்துருவோம், ரியல் எஸ்டேட்ல நஷ்டத்தை ஏற்படும். யாரோ ஒருத்தர் அண்ணனோட பிசினஸ் முடிஞ்சிருச்சுன்னா அப்ப நம்ம இதை நம்பிட்டு உட்காந்துருவோம், பிசினஸ்லாம் எப்பவுமே பண்ணவே கூடாதுன்னு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1970ல பிறந்தவங்க இண்டெக்ஸ் ஃபண்டோட பூம் பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் ரொம்பவே அட்ராக்டிவான இன்வெஸ்ட்மெண்டா தெரியும். அதே 90ஸ்ல பிறந்தவங்களுக்கு கிரிப்டோ கரன்சி ரொம்பவே அட்ராக்டிவா தோணலாம். சோ சொல்ல வரது என்னன்னா, நீங்க உங்களையே லிமிட் பண்ணிக்க கூடாது. நீங்க வெறும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்லயே ஃபைனான்சியல் டிசிஷன்ஸ் எடுக்க கூடாது. பதிலா நீங்க ஃபைனான்சியல் புக்ஸ் படிக்கணும், வீடியோஸ் பார்க்கணும், செமினார்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். எந்த இடத்துல நீங்க மத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்க முடியுமோ, எங்கறதெல்லாம் உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்க முடியுமோ, நீங்க முழு முயற்சி பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் உங்களோட ஃபைனான்சியல் டிசிஷன் இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல எடுக்கணும், எமோஷன் பேசிஸ்ல இல்ல. செகண்ட் பிக் ஐடியா, நத்திங் இஸ் as good or as bad as it seems. இந்த உலகம் எவ்வளவு காம்ப்ளிகேட்டட்னா நம்மளோட பிரெயினோ இத முழுசா புரிஞ்சுக்க முடியாது. அண்ட் அது இல்லாம நம்ம ஆக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸ் நம்மளோட கைகள்ல இல்ல. நம்மளோட ரிசல்ட்ஸ் மேல எந்த ஒரு கண்ட்ரோலும் இருக்காது. உதாரணத்துக்கு நினைச்சுக்கோங்க, ஒரு ஆண்டர்பிரினர் இருக்காரு. அவர் ஒரு நல்ல ப்ராடக்ட் உருவாக்கி இருக்காரு. இவருக்கு தோணுது டைமிங்கும் கரெக்டா இருக்கு அண்ட் கன்சியூமரோட சென்டிமெண்ட்ஸோ இவரோட ஃபேவர்ல இருக்குன்னு. ஆனா ஒரு டிசாஸ்டர் ஏற்படுது, எல்லா மார்க்கெட்டோ டிஸ்டர்ப் ஆயிருது அண்ட் அந்த ஆண்டர்பிரினரோட பிளானோ தோல்வி அடையுது. உதாரணத்துக்கு 2020ல கோவிட் ஏற்பட்ட மாதிரி. சோ இந்த மாதிரியான ரிஸ்கை யாராலையும் கணிக்க முடியாது. ஆத்தர் மார்கன் ஹாசல் சொல்றாரு, nothing is as good or as bad as it seems. அதாவது என்ன தெரியுதோ அது அவ்வளவு நல்லதோ இல்ல அவ்வளவு கெட்டதோ இல்ல. நீங்க எப்போ ஃபைனான்சியல் டிசிஷன் எடுத்தாலும் அது உங்களுக்காகவோ இல்ல மத்தவங்களுக்காகவோ நீங்க அதுல லக் அண்ட் ரிஸ்க கவனத்துல வச்சுக்கணும். யாரா ஒருத்தரோட சக்சஸ் ஸ்டோரி கேட்டுட்டு யாரோட ஸ்டோரிஸ ஆர்டிகல்ல படிச்சுட்டு டிசிஷன் எடுக்க கூடாது. இல்ல யாரா ஒருத்தரோட ஃபெயிலியரை கேட்டுட்டு உங்களோட ஐடியாவையும் டிராப் பண்ண கூடாது. வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு எதனா ஒரு அவுட் சைட் டிசிஷனால சக்சஸ் ஏற்பட்டிருக்கலாம் இல்ல ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கலாம். இத சர்வைவர்ஷிப் பயாஸ்னு சொல்வாங்க. எதனா ஒரு சக்சஸை பார்த்துட்டு எதனா ஒரு ஃபெயிலியரை பார்த்துட்டு உங்களோட பர்மனன்ட் டிசிஷன் எடுக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும்னா, உங்களோட கோலை ரீச் பண்ற வரைக்கும் அதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. தவறுகள் இருந்து கத்துக்கோங்க, உங்களதும் மத்தவங்களதும். மத்தவங்க தவறுகள் இருந்து கத்துக்கிறது ரொம்பவே அவசியம். நீங்க வெறும் உங்களுடைய தவறுகள் இருந்து மட்டும் தான் கத்துக்கிறீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சின்னதாயிடும். அண்ட் எப்பவுமே சக்சஸை தலைமையில ஏற விடாதீங்க. அண்ட் ஃபெயிலியர்ல இருந்தும் டிஸ்கரேஜ் ஆக கூடாது.